SHIB and XRP பெப்பே காயின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கேட்டிருக்கிறதுல XRP மட்டும்தான் கொஞ்சம் ஃபண்டமெண்டலி ஓகேன காயின், மற்ற ரெண்டுமே ஃபண்டமெண்டலி ராங்கான மீம் கோயின்கள். ஸோ இந்த மீம் கோயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, அதுக்கு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுங்கிறது முக்கியமான விஷயம். இந்த சும்மா அந்த யூடியூபர்ஸ் மாதிரி டிக்டாக் இது கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் மாதிரி சொல்கிற மாதிரி அந்த கோயினை வாங்க 100 எக்ஸ் போகும், இந்த கோயினை வாங்க 1000 எக்ஸ் போகும்னு சொல்லி இதுக்கு பின்னாலேலாம் போகாதீங்க. ஸோ எப்போயுமே ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் அனாலிசினா அந்த கோயின் பேக்ரவுண்ட் என்ன, அந்த கோயின் என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த கோயின் என்ன ப்ராப்ளத்தை சொல்ல வேண்டியது, அதோட ஃபவுண்டர்ஸ் யார், அதோட டீம் எப்படி, அவங்களோட பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட இந்த கோயின் ரோட் மேப் என்ன, அந்த என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன செஞ்சுருக்காங்க, அடுத்தது இவங்களோட அந்த கோயின் டோக்கனமிக்ஸ் என்ன, அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஃபண்டமெண்டலே இல்லாத ராங்கான கோயின்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த 2 மீம் கோயின். ஓகே, அதோட பேர் மீம் கோயின், சும்மா ஃபன்னு கிரியேட் பண்ணுற கோயின். ஆனால் XRP ஓகே, அதுக்கு பின்னால் டீம் இருக்குது, ஃபண்டமெண்டல் இருக்குது. ஆனால் XRP என்னை பொறுத்த வரைக்கும் XRPக்கு ஒரு பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி நான் நம்பலை. XRP வந்த புதுசுக்குள்ளே அது பயங்கர பொட்டன்ஷியலான ஒரு கோயினாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது அதுக்கு பின்னால் அது பெரிய பிரச்சனையெல்லாம் போய் SECட பெரிய லோ சூட்டெல்லாம் செஞ்சு ஆனால் வின் பண்ணிட்டாங்க. ஸ்டில் அதை விட பெட்டரான நிறைய கோயின்கள் வந்ததால் எனக்கு அதுக்கு எந்த அளவு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை. நான் பர்சனலாக இந்த நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த 3 கோயினையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்டில் நீங்கள் வாங்க நினைப்பீங்கன்னா உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு பிறகு அந்த கோயினை செலக்ட் பண்ண பிறகு உங்களோட ப்ராப்பரான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பெட்டரான என்ட்ரியில் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் எடுப்பீங்கன்னு சொன்னால், நாளைக்கு உங்களோட ஃபண்டு எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறேன், எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறேன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் பண்ணணும்னு சொன்னால் ஃபண்டமெண்டல்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.